இது சம்பந்தமாக நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் என்னென்ன சட்ட நடவடிக்கை எல்லாம் ஏற்கனவே திராவிட முன்னேற்றங்களும் சரி அதிமுகவும் இது தொடர்பாக என்னென்ன விளக்கங்கள் பெற்றது, என்னெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் எல்லாம் விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். அது இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இப்போ உச்சநீதிமன்றத்திற்கு நாம் இப்போ நடுவர் தாவாவுக்கு போனோம்னு சொன்னோம்னாக்கா ஏற்கனவே 177.25 அந்த தீர்ப்பு அது எஃபெக்ட் இருக்காது, அது தள்ளுபடி செய்யப்படும் என்ற ஒரு பயத்தை தான் சொல்லுங்கிறாங்க, வேற ஒன்றும் அல்ல. ஆனால் நேற்றைய 177.25 அதை பொறுத்தளவுக்கு என்னன்னா அது பெரிய விளக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. இது சம்பந்தமாக இப்படி சட்டமன்றத்தில் ஏகமனதாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாடுலாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க மேகதாதுல என்று நாட்டு மக்களுக்கு செய்தி போயிருக்கிறது. கர்நாடகத்தை அப்படிதான் செய்தி போயிருக்கிறது. இதுபடி சட்டமன்றத்தில் எதிரும் புதிருமாக இது சம்பந்தமாக நாம் தொடர்ந்து விவாதம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் தமிழ்நாடு இதிலே ஒற்றுமை இல்லை என்ற நிலை கர்நாடகத்துக்கு ஒரு பெரிய தைரியத்தை உருவாக்கிவிடும். இது சம்பந்தமாக ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு. நாங்கள் இந்த திருத்தம் கொண்டு வருபவர் கூட என்ன சொன்னோம்னாக்கா, எங்களுடைய சீனியர் கவுன்சில் வச்சு டெல்லியில் இருக்கிற சீனியர் கவுன்சில்லாம் எல்லாரையும் வச்சு அலசி பார்த்து இந்த 177.2க்கும் இந்த தீர்ப்புக்கு இதற்கு சம்மந்தம் இல்லை, இந்த மேகதாதுக்கு என்று தனியாக இது கேட்கலாம் நடுவர் மன்றம் என்று சொன்ன அடிப்படையில் தான் இந்த திருத்தத்தை நாங்கள் கொடுத்தோம். இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் இப்போ அரசியல் இருக்கிறவர்கள் அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அழைத்து இது பேசி நான் கொடுத்த திருத்தம் முறையாக தான் இருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்து கூட அது முடிவு செய்யலாம். உங்களோட அறையில் கூட முடிவு செய்யலாம், அல்லது முதலமைச்சருடைய அறையிலே முடிவு செய்யலாம், அல்லது நீர்வளத்துறை அமைச்சருடைய அறையிலும் இதை பற்றி பேசி முடிவெடுக்கலாம். ஆனால் மாமன்றத்தில் இப்படி விவாதம் செய்வதன் மூலமாக ஒற்றுமை என்ற நிலைமை ஏற்பட்டுவிடும். அதனால் மீண்டும் சொல்கிறேன், நாங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிலாம் என்ன தொடர்ந்து ஆட்சியில் இருந்து இது சம்பந்தமாக நாங்கள் பல தாவாக்களை பல வழக்கறிஞர்களை அலசி பார்த்து ஆய்வு செய்து தான் இந்த திருத்தத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆனால் திருத்தம் என்பது ஏற்புடையது தான். இந்த திருத்தத்தின் மூலமாக பழைய நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட காவிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற பிரச்சனை இதில் எந்த காரணத்தை கொண்டும் தடைபடாது, அந்த தண்ணீர் வரதான் செய்யும்.